எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு வாழைப்பழம் பயன்படுத்தி ஒரு நல்ல வித்தியாசமான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பேரு பனானா ஃபாஸ்டர்ஸ். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அருமையான இந்த டெசர்ட் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன்ல 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் உப்பு சேர்க்காத வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு மெதுவா கிண்டுங்க. ப்ரௌன் சுகரும் வெண்ணெயும் நல்லா கரைஞ்சு வரட்டும். கரையும் போதே 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டைத்தூள் இந்த டெசர்ட்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் இங்க இந்த ரெசிபிக்கு 3 வாழைப்பழம் யூஸ் பண்றேன். பழத்தோட தோலை எடுத்துட்டு நீளமா நடுவுல கட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல நீளமா பாதி பழம் கிடைக்கும். பழத்தை மெதுவா கொதிக்கிற சாஸ்ல சேர்த்துடலாம். 3-4 நிமிஷம் சாஸ் கூட சேர்ந்து வாழைப்பழம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் ரம் ஊற்ற போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ரம் ஊற்றின உடனே நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு லைட்டரை யூஸ் பண்ணி லேசாக பனானா மேலே ஃப்ளேமை கிரியேட் பண்ணுங்க. ரம்ல இருக்கிற லிக்கர் இவாபரேட் ஆகிற வரைக்கும் மேலே ஃப்ளேமில் குக் ஆகட்டும். மேலே ஃப்ளேம் அடங்கினதும் பேனை ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. பனானா கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கேரமல் சாஸ் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. சாஸ் கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ அந்த வாழைப்பழத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு 2 பெரிய ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை பழத்துக்கு பக்கத்தில் வச்சு மேலே கொஞ்சம் கேரமல் சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணுங்க. இது அமெரிக்காவில் ஒரு பாப்புலரான ஒரு டெசர்ட். ஸோ இந்த கேரமல் சாஸில் நான் ரம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.